இந்த அற்புதமான காலை நேரத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3 மாத காலமாய் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய விரிவாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க ஆவலாக இருந்தும் நடக்கலனாலும் உங்களோட உள்ளான மனுஷனுக்குள்ளார ஒரு விரிவாக்கம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாய் அந்த வெளியான மறுரூபம், ஒரு ரெஸ்டரேஷன், ஒரு எழுச்சி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகும். இந்த காலையில் நான் அதைத்தான் சபையோடு பேச போகிறேன். உங்களுக்குள்ளார உண்டாக வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நமக்குள்ளாய் தேவன் கவனிக்கிற, செய்ய விரும்புகிற சில காரியங்களை இந்த காலையிலே தேவன் நம்மோடு பேசுவாராக. கேட்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ரைட். நான் ரொம்ப எனக்கு ஞாபகம் இருந்து நான் ஒரு மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னாலே என்னை ரொம்ப அதிகமாக இழுத்து கொண்டு போய் வைக்கிற ஒரு பகுதி உண்டு. அதை நான் பல முறை பேசியிருக்கேன். இதுதான் கடைசியாக பேசுவேன்னு நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. அதை திரும்பி 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 அதை பல மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். சில நேரம் ஒரே விஷயத்தையே பேசினாலும் அது ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாய் புதிய வார்த்தைகளாய் போகிறது. ஒரு வருஷம் முடியும் போது அதை பேசியிருக்கேன். ஒரு வருஷத்தோட மிடில் பேசுகிறேன். இப்போ ஒரு வருஷத்தோட ஆரம்பத்திலே பேசுகிறேன். மேபி உங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியராக இல்லைனாலும், பரிச்சயமாக இல்லைனாலும், நான் அதிகமாய் பிரசங்கிக்கும் போது என்னை ஈர்க்கிற ஒரு பகுதி இது. உங்களோட வேதாகமத்தை என்னோட கூட அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 27. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஒரு கப்பல் பிரயாணத்தை நீங்கள் வாசிக்கலாம். பவுல் இத்தாலி பட்டணத்திற்கு கைதியாய் கொண்டு போகிற ஒரு பிரயாணம். இந்த பிரயாணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துச்சு, கடைசியாக போய் கரை சேருவாங்களா சேர மாட்டாங்களா, இதை ஒரு அழகான ஒரு கதையை போல் இதை நான் எப்போவுமே என் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்துக்குவேன். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணம் போல் ஆரம்பிக்கும் போது நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நம்ம போய் சேர போகிற எல்லையை மாத்திரமே கவனித்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் பிரயாணம் ஆரம்பித்த பிறகு தான் ஐயோ சேருவோமா சேர மாட்டோமா, பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா, என்ன நடக்க போகிறதோ என்கிற பயம் பயங்கரமாய் இந்த கப்பல் பிரயாணிகளை தாக்கினதை பார்க்கும்போது வாழ்க்கை இதோட பொருத்தி தான், இப்படி தான் நம்ம வாழ்க்கை பிரயாணமும் இருக்கிறது. நம்ம நினையாத புயல்கள் நம்மை தாக்குகிறது, நினையாத திசையிலே ஆபத்துக்கள் வருகிறது. நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சா, ரொம்ப கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருந்துச்சா. ஆஹா, ஏறி உக்காந்தானா போய் நிம்மதியாக சேர போகிறோம் என்கிறது போல் ஆரம்பித்த பிரயாணம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் தலைகீழாய் மாறி, எவ்ரிதிங் வாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எல்லாம் கட்டுப்பாடுகளை மீறி உட்கார்ந்துருக்கிறவன் அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும், அவன் எத்தனையோ பிரயாணத்தை இதுக்கு முன்னாடி சாதிச்சிருந்தாலும் அவனே நம்பிக்கை இழந்து கப்பலில் இருந்த அத்தனை பேரும் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் வாசித்து இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க போகிறேன். 20ஆம் வசனம் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாளாய் சூழ்நிலைமைகள் கடுமையாக இருந்ததினாலே இதுக்கு மேலே பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிருக்கிறது. ஒரு பயங்கர பயம் அவர்களை அழுத்தி, எவ்ரிதிங் வாஸ் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எல்லாமே கைமீறி போயிருக்கிறது. இனி என்ன செய்யணும் தெரியல என்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. இதை மையமாய் வைத்து இந்த காலையில் ஒருவேளை வாழ்க்கையிலே சில சூழ்நிலைமைகள் நம்முடைய கை மீறி இருக்கிறதோ, சில சூழ்நிலைமைகள்
தலைகீழா இருக்கிறதோ, வாழ்க்கையின் காரியங்கள் நம்ம யோசிச்ச மாதிரி, நம்ம ஆரம்பிச்ச மாதிரி இல்லாம அது வேற மாதிரி மாறிடுச்சோ, என்ன செய்ய போகிறோம் என்கிற குழப்பத்தோடு நீங்கள் இந்த காலையிலே வந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைக்கு உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியல, செய்ய முடியாது என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் செவிகள் இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிக்கட்டும். The Lord will restore. தேவன் மீண்டுமாய் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு பலன் தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதுமே இந்த ரெஸ்டரேஷன் 2 விஷயத்தை செய்து, நல்ல கவனிங்க. தாவீது திருப்பி கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைமையிலே அவன் இழந்ததை மாத்திரம் திரும்பி கொண்டு வரவில்லை. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்த சிங்காசனமும் அவனுக்கு ஆயத்தமாயிருந்தது. ஒரு பக்கம் இழப்புகளை தேடி நீங்கள் உங்கள் இருதயத்தை திறப்பீர்கள். ஆனால் நான் இழந்ததை, நான் கொலைச்சதை, நான் கலைச்சதை சரி செய்ய நான் ஆயத்தமானால் நான் இழந்ததை மாத்திரம் திரும்ப பெற மாட்டேன். தேவன் எனக்கு வாக்கு பண்ணினவைகளையும் நான் திரும்ப பெறுவேன். அந்த ரெஸ்டரேஷன் பிளஸ் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களும் மீட்டெடுத்ததும் ஒரே சமயத்திலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நான் இந்த காலையில் உங்களோடு பேச போகிறேன். நீங்கள் உங்கள் மனதின் காதுகளை திறந்து வச்சு கேட்கணும். நான் பேசுகிற பாஷை புரியுதா? எவ்வளோ சொன்னாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டா, இவ பேசுகிற மாதிரியே செந்தமிழில் பேசி அந்த ஜனங்களுக்கு அது ஒன்றும் புரிய போகிறது. இப்படி வாரம் வாரம் நான் பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் லாங்குவேஜை மாற்று, கொஞ்சம் சாதாரணமாக பேச, அது பேச ஆரம்பித்தோன்னே அது அப்படி வேறு லெவலில் போகுது. நான் ஆனாலும் அப்பப்போ கான்ஷியஸ் ஆகி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நான் அழகாய் பேசுவது என்னுடைய நோக்கமல்ல, நான் உங்கள் இருதயத்திலே பேசவே விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து வச்சுருக்க ஆசையாக இருக்கீங்களா? ஆமேன். கவனிங்க, ஏன் சூழ்நிலைமைகள் இப்படி ஆனது? ஏன் காரியங்கள் தலைகீழ மாறுச்சு? ஏன் காரியங்கள் கைக்கு கட்டுப்பாட்டுக்கு மீறி போயிருச்சு? என்ன நடந்துச்சு? இதை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. எப்பொழுது உலகம் தலைகீழாய் மாறினது, எப்பொழுது உலகம் தன் நிலையிலிருந்து கீழே விழுந்தது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தேவன் உலகத்தை ஒப்பு கொடுத்த போது. மனிதன் பாவம் செய்தான், ஆனால் தேவன் ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 24, 26, 28 3 வசனங்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வேகமா வாசிக்க பார்க்கலாம். 24 என்ன சொல்லுது? இதின் நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. மைக் இல்லையாடா? மைக் வைப்பாங்க, நீ பேசு. தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார், அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26 இதின் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். God gave them up. தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவர்களை விட்டு விட்டார். The Lord gave up on them. ஆண்டவர் போ எப்படி அப்படின்னு விட்டு விட்டார். ஆண்டவர் நம்மை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? இப்படி நிற்க வேண்டிய நாம் இப்படி நிற்போம், இப்படி நடக்க வேண்டிய நாம் விழுந்து கிடப்போம். காரியங்கள் தலைகீழாயிருக்கிறோம். ஏன்? தேவன் என்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்துட்டாரா? தைரியமாக கேளுங்க, ஒன்றுமே அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்துட்டாரா? எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதா? கேளுங்க, சத்தமாக கேளுங்க. எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதா? சரி, இன்னைக்கு இதுக்கான பதிலை தான் நம்ம அறிய போகிறோம். இந்த தவறுகள் சரி செய்வதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னை பல தீமைக்கு ஒப்பு கொடுத்தார்.
நம்முடைய குடும்பத்திலே பாவங்கள் உள்ளே குடி வந்திருக்கிறது, பயங்கரங்கள் உள்ளே வந்திருக்கிறது, அசுத்தங்கள் உள்ளே குடிகொண்டிருக்கிறது, விக்கிரகங்கள் ஆளுகை செய்கிறது, பலவிதமான தீமைகள் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். மீண்டு வரணும்னாலும் மீண்டு வர முடியல. வியாதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய போறோம்? எப்படி இதை திரும்ப எடுக்க போகிறோம்? எப்படி வாழ்க்கையை நேராக்க போகிறோம்? நன்றாய் கவனியுங்கள். இதற்கான ஆதாரம் என்ன? from where it began. ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? அதையும் அதே ரோமரில் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை மீட்டெடுக்கிறதற்கு என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார், நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை வாலிபர்கள் இங்கே உட்கார்ந்திருந்து என்னால் மீண்டு வர முடியலை என்று சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் உன்னை இச்சைகளுக்கு ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் நீ இன்று இந்த வார்த்தை கேட்பாயானால் தேவன் உன்னை மீட்டு எடுப்பார், உன் பிள்ளைகளை மீட்டு எடுப்பார், உன் புருஷனை மீட்டு எடுப்பார், உன் பெற்றோர்களை மீட்டெடுப்பார், உன் சந்ததியை தேவன் மீட்டெடுப்பார். There is healing. தேவ சமூகத்தில் நான் ஒன்று சொல்றேன், தேவ சமூகத்திலே உங்கள் அத்தனை துயரங்களுக்கும் பதில் உண்டு. உலகத்தை காரிருள் மூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். எவ்வளவு இருள் இருந்தாலும் இந்த இடத்திலே வெளிச்சம் உண்டு. இருளே உள்ளவர்கள் வெளிச்சத்தை காணும்படி தேவன் இங்கே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா we have answers. சொல்லுங்க, எங்களிடத்திலே பதில் உண்டு. பதில் இல்லாமல் சூழ்நிலைமைகள் பிழைப்போமோ இல்லையோ என்று இருக்கலாம், பிழைப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? எங்கே மெஸ் பண்ணோம்? இந்த எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் அடக்கிடலாம், ஒரு சேரில் போட்டு ஒரு பெல்ட்டை போட்டு உட்கார வச்சோன்னா ஒன்று உட்காந்துருக்கும், ஒன்று உட்கார வைக்கவே முடியாது. அது உட்காராமல் என்ன பண்ணும்? வீட்டையே தலைகீழாக ஆக்கிடும். ஒரு சாமான் கூட ஷெல்ஃபில் இருக்கக்கூடாது, கட்டிலில் இருக்கக்கூடாது, டேபிளில் எதுவுமே, எல்லாமே தரையில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு அதை திரும்பி எடுத்து வைக்க தெரியுமா? கலைக்க மட்டும்தான். மடித்து அவ்வளோ துணியும் கலைக்க தெரியும், அடுக்க தெரியுமா? ஏன்? அது குழந்தை. இன்று அநேகர் குழந்தைகளாய் எல்லாவற்றையும் கலைச்சிடுறோம், எல்லாத்தையும் கெடுத்துடுறோம், எல்லாத்தையும் குழப்பிடுறோம். திரும்பி எடுத்து வைக்க தெரியல. வேணா ஒன்று செய்யலாம், அந்த குழந்தையா இருக்கிறவங்கள ஓயாமல் 4 போடு முதுகுலையே போட்டு அடி செய்யாத, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். நம்மளை பார்த்தா கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி எடுக்க போனால் அப்படி கொஞ்சம் நேரம் நிறுத்தி நம்ம இல்லாதப்ப இழுத்து விடும். அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளாக இருப்பீர்களானால் அடிகள் மாத்திரம்தான் மீதமாயிருக்கும், ஜெயம் இருக்காது. நான் சொல்கிறேன், எவ்வளோதான் அடி வாங்க போகிறோம் இன்று. ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை புரிந்து கொள்றதுக்கே மனசை திறங்கப்பா. நான் அடி வாங்கி வாழ்க்கையெல்லாம் துயரத்திலே நான் உடஞ்சி போயிருக்கேன், எனக்கு போதும், இதுக்கு மேலே அடி வாங்க பலன் இல்லைன்னு சொல்கிறவங்கள கரங்களை உயர்த்தி இன்று என் இருதயத்தை திறந்து என்னோடு பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு புரியட்டும் என்று சொல்லுங்கள். நான் தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். தூங்குறவங்கெல்லாம் சொன்னால் தூங்கிடாமல் கேட்டு விழிப்பாய் கேட்டு உங்களுடைய வார்த்தையை எனக்கு பலன் தாங்க. ஆமென். நான் கவனியுங்கள். 3 முறை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்னு சொல்லுது. இந்த 3 முறை என்ன நடந்துச்சு? அதை தான் ரோமர் 1ஆம் அதிகாரம் அழகாய் சொல்கிற. வாசிக்கலாம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் போது சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைத்த மனிதர்களுடைய அவபக்தி. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அடுத்த வசனம் சொல்லுது, இங்க விசுவாசம் என்கிற வார்த்தை செத்து போயிருச்சு,
அந்த விசுவாசத்தினாலே உண்டாகிற அந்த ரைச்சியஸ்னஸ், அந்த நீதி, அந்த சத்தியம் இப்பொழுது என்ன செய்யப்படுதா? அநீதியினாலே அடக்கி வைக்கப்படுகிறது, மறைச்சு வைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அடக்கி வைக்கப்படுகிறது. தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம் கொண்டு வரக்கூடிய பலன்களை இந்த அநீதி அடக்கி வைக்கிறது. என்றால் நான் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னோன்னா வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை வேற ஏதோ மேலே, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் வேற ஏதோ மேலே உயர்ந்திருக்கிறது. வேற நம்பிக்கைகள் உயர்ந்திருக்கிறது, வேற உறவுகள் உயர்ந்திருக்கிறது, வேற மனித சத்தங்கள் உயர்ந்திருக்கிறது. உனக்கு தெரியும் தப்புன்னு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினாலே தேவனுடைய வார்த்தை அடக்கி வைக்கப்படும். உனக்கு தெரியும் ஜாதி என்கிறது பிசாசினால் உண்டானது, அதில் எந்த உண்மையும் இல்லை என்கிற சத்தியம் உனக்கு தெரியும். ஆனால் அந்த சத்தியம் அடக்கி வைக்கப்பட்டால் ஆபத்து ஆரம்பமாகிறது. நான் பாஸ்டர் கொஞ்சம் அதில் உங்களை, ஏன்னா நாங்கள் ரொம்ப ஊழியத்தில் இந்த கேஸ்ட்டை பற்றி பேசி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சபை உடைந்த நேரங்கள் இருக்கிறது, அநேகர் சபையை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதனால் பாஸ்டர் உன் விருப்பம்ப்பா, நீ உனக்கு என்னவோ அதை பார்த்துக்கோப்பா அப்படி மேலால் சொல்லிட்டு அது நான் சொல்ல வேண்டிய சொல்லித்தரேன், நீ என்ன சரியோ செய்யின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் குவைட்டாயிட்டேன், நான் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நான் எனக்கு தேவன் சொல்லும் போது சொல்லாமல் இருக்க மாட்டேன். நீ ஜாதி பார்த்தனா நீ பரலோகம் போக மாட்டேன், நான் உனக்கு எழுதி தரேன். நான் என்ன ஜாதின்னு கேட்குறீங்களா? நீங்கள் என்ன ஜாதி? அந்த ஜாதி தானா? நீ என்ன ஜாதி? உன் ஜாதி தானா? இல்லையா, உன் ஜாதியை விட ஒன்று கீழேனா. அதான் பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். சத்தியத்தை அநியாயத்திலே மறைத்து வைத்தால், தேவ வார்த்தையை வேறே ஒரு நம்பிக்கை மேலே, தேவ வார்த்தைக்கு மேலே எழுந்தால், நான் சொல்லுகிறேன் அது நிச்சயமாய் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கப் போகிறது. அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கப் போகிறது. பவுலுடைய இந்த கப்பல் பிரயாணத்தில் பவுல் ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிட்டாரு, எப்பா இது பிரயாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற நேரம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மாதம் இங்கே இருக்கிறது நல்லது, ஒரு மாதம் கழிச்சு போகலாம், இது மாறி காலம், மழை ஆரம்பிக்கும், வேண்டாம். தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு பவுல் சொல்றார் செய்யாத. ஆனால் 100க்கு அதிபதி என்ன செய்தானாம்? நேரம்னால வாசிக்கல, அங்க சொல்லப்பட்டிருக்கிற பவுலின் வார்த்தையை பார்க்கிலும் கப்பல் அதிகாரியின் வார்த்தையை அவன் அதிகமாய் நம்பினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ வார்த்தையை பார்க்கிலும் நீங்க வேற எதையாவது நம்புறீங்களா? வாழ்க்கை தலைகீழ தூங்க ஆரம்பிச்சிடும். If you prioritize தேவ சத்தத்தை காட்டிலும் சபை வேறே சத்தத்தை, வேறே மனித சத்தத்தை, வாலிபனே உன்னுடைய ஆவிக்குரிய அல்லது உன்னை தேவ வழியிலே நடத்துகிறவருடைய சத்தத்தை காட்டிலும் வேறே சத்தத்தை, நண்பர்களுடைய சத்தத்தை, வேறே சத்தத்தை நீ நம்புவனா? வேதம் சொல்லுகிறது அப்பொழுதுதான் குழப்பம் ஆரம்பமாகிறது. இன்னைக்கு தேவ சத்தம், பவுலின் சத்தம் அங்கே அடக்கப்பட்டுருச்சு. பவுலின் சத்தம் மூடப்பட்டு, நீ சும்மா இருப்பா எனக்கு தெரியும், வண்டி எடுங்கப்பா அப்படின்ட்டான். ஆரம்பிக்குமோ நல்லா தான் இருந்து, கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நாள் நல்லதான், ஆண்டவர் தான் செய்கிற மாதிரி இருக்கும், ஆண்டவர் தான் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பமாகும். தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்திற்கு எப்பொழுதும் சபை செவிகளை திறந்து வைத்திருக்கணும். தேவ சத்தம் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுடைய காதிலிருந்து மறைக்கப்படக்கூடாது. இந்த தேவ சத்தத்துக்கு விரோதமாக நீங்கள் பல டிகிரிஸை பார்க்கலாம். அதாவது ஒன்று, தேவ சத்தத்தை விட வேற எதையும் நீங்கள் அதிகமாக கவனிக்கலாம். சொந்தக்காரங்க அப்படி சொன்னாங்க அதனால் செய்யலை.
இதனால் செய்யலை. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்குறேன், ஆனால் அதை விட கொஞ்சம் இதையும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லெவலில், அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கீழ்ப்படியாமையினுடைய முதல் படி. அதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. அடுத்தபடி தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் இப்படி தான் செய்யணுமா, இவங்க அப்படி செஞ்சாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது படி. when you oppose, அதை எதிர்க்கலாம். மூன்றாவது படி, தேவ சத்தத்துக்கு விரோதமாய் நிற்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்களேன், ஒரு பக்கம் எங்க பார்த்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான ஜபங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் ஊழியக்காரர்களை அதிகமாய் தாக்கி பேசுகிற ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஆன் பண்ணோன்னே சினிமாவை பார்க்குறத விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அந்த டாப்பிக்கும் அவன் உள்ளே போட்டிருக்க மேட்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த ஊழியக்காரங்க அப்படி பண்ணாங்களாம், இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்களாம், அவங்க அப்படி செஞ்சாங்களாம், இவங்க இப்படி செஞ்சாங்களாம். தேவனுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தேவ வார்த்தையை எதிர்க்கிறதும் தேவனுடைய மக்களை எதிர்க்கிறதும் வித்தியாசமானது இல்லை. நன்றா புரிஞ்சுக்கோங்க. தேவ வார்த்தையை நான் தேவனுடைய வார்த்தையை மதியாமல் போகிறது ஒன்று தான், உங்களை நான் மதியாமல் நடக்கிறது ஒன்று தான். நான் தேவ வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் இந்த ஆள் இந்த பிரசங்கம் பண்ணுற இந்த ஆள் தான் எனக்கு பிடிக்காது நீ சொல்லுவேன்னா அது ஒவ்வாது. பைபிள் அப்படி எங்கேயுமே இல்லை. குறையில்லாத மனிதர்கள் இல்லை. நன்றாக புரிந்துக்கோங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னார், நீ ஒரு நபரை குறித்து, ஒரு ஊழியனை குறித்து, ஒரு தேவ பிள்ளையை குறித்து நீ குற்றப்படுத்தி பின்னாடி பேசும்போது ஒன்றை மறந்துடாத, அவனுக்கு பின்பாக அவனுடைய கணவன் நிற்கிறான். என் இயேசு யாராம்? சபையினுடைய மணவாளன். அவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் என் கணவன் இருக்கும் போது என்னை அடிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா யாராவது? சிஸ்டர் சிரிக்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசி பாருங்கள், ஏதாவது சொல்லி பாருங்கள், முடியுமா? ஏன்? அக்கினி தலை மேலேயே கொட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு சபையின் அங்கத்துக்கு பின்பாக ஒரு மணவாளன் இருக்கிறார். his husband, அவளுடைய கணவன். தேவன் அவனுடைய மணவாளனாய். குறை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் மறந்து போகக்கூடாத ஒரு விஷயம், நான் தேவனுடைய மனவாட்டிக்கு விரோதமாக பேசுகிறேன். இன்னைக்கு எந்த நபருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேஜஸ், நீங்கள் இதை அதான் சொல்கிறேன், வார்த்தையை விட ஒன்று முக்கியப்படுத்துகிறேன். இப்படி தான் செய்யணுமான்னு கேட்குறேன், அப்படி செய்ய மாட்டேன்னு எதிர்க்கிறேன், அப்படி செய்கிறவங்களை குற்றப்படுத்துகிறேன். இந்த படி ஏறி 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 என்னுடைய வாழ்க்கை மூர்க்கமாய் மாறுகிறது. எதுக்கு விரோதமாக? வார்த்தைக்கு விரோதமாய். நம்ம வாழ்க்கை தலைகீழ தான் இருக்கும். இது பயங்கர குழப்பமாக இருக்கும். இன்று நான் சொல்லுகிறேன், சபையே, நீ உன்னுடைய காரியங்களை சீர்படுத்து. லெட் us start to learn. நம்ம என்ன பேசுகிறோம், யாரை பற்றி என்ன பேசுகிறோம்? நம்ம குறை பேசுகிறது தேவன் கவனித்துட்டே இருக்கிறார். பேசுகிற எனக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன். விரோதமாய் நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோம். we judge. கவனமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை திரும்ப பெற மாட்டோம். பவுலுடைய வார்த்தை நிராகரிக்கப்பட்ட போது கப்பலிலே ஆபத்து ஆரம்பமானது. பவுலுடைய வார்த்தைகள் திரும்பவும் மதிக்கப்பட்ட போது ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, இனிமே ஒன்றுமே முடியாதுன்னு சொன்னப்போ பவுல் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அத்தனை பேரும் செய்த போது கப்பலிலே இருந்த ஒருவரும் கெட்டு போகாமல் அத்தனை பேரும் கரை சேர்ந்தாங்க. தேவ வார்த்தைக்கு சபை செவி கொடுத்தால் நீ இழந்த அத்தனையும் திருப்பிக் கொள்ளலாம். சொல்லுங்க, நீங்க தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா இழந்த எல்லாமே உங்களுக்கு தான். இன்று சபை, நான் போன வாரத்தில் கூட பேசிட்டு இருந்தேன், ஒரு நபர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அல்லது அதை செய்ய முடியாமல் போராடுவாங்கன்னா நீங்கள் அவர்களை நேராய் பார்த்து சொல்லலாம், இதை விட உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வேற எதுவுமே
இல்லை. அதை வந்து பாலிஷ் பண்ணவே செய்யாதீங்க. இது நீ ஆபத்திலே கால் வச்சுட்ட கவனம், நீ பிரச்சனையை தேடிக்கிட்ட கவனம். அவங்க எக்ஸ்கியூஸஸ் சொல்ல, அதனால தான் பைபிள் சொல்ல போக்கு சொல்ல இடம் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவங்க சத்தியத்தை அடக்கி வச்சுட்டு போக்கு சொல்கிறான். நான் என்ன பார்த்தேன்னா எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு விளங்கலை. அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சுருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வழியாக நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். போக்கு சொல்ல ஒருவனுக்கும் இடமில்லை. நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் தீர்மானி. இஃப் ஒன்லி யூ குட் சப்மிட். தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் செவி கொடுத்தால் நிச்சயமாய் நீங்கள் திரும்பி எடுக்கலாம். இழந்த எல்லா சூழ்நிலைமைகளையும் திரும்ப எடுக்கலாம். ரெண்டாவது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். போதும். தேவனை வேற ஒன்றோட கம்பேர் பண்ணிட்டாங்க. தேவனை இன்னொரு ரூபமாய் மாற்றினார்கள். தேவனோடு இருந்த தொடர்பை துண்டித்து விட்டு வேறே ஒன்றோடு இணைக்கப்பட்டார்கள். தேவன் என்கிறவர் மகிமையானவர். சொரூபங்களிலோ விக்கிரகங்களிலோ சிலைகளிலோ உருவத்திலோ இல்லை. அவர்கள் அதை சேவிக்க மனமற்று அவர்கள் ஒரு ரூபத்தை உண்டாக்கி ஒரு மிருகத்தை தேவன் என்றார்கள். என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுதோ, அவன் துண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, அவன் வேற எதுலையோ கனெக்ட் ஆயிட்டான். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை சபையிலே உண்டாயிருக்கிற துண்டிப்பு, அட்டாச்மெண்ட், இணைப்பு மெலிஞ்சுக்கிட்டே வருதோ, அப்ப அவன் வேற எங்கேயோ இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. சபையோடு இருக்கிற இணைப்பு உனக்கு அற்று போனால் அது எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளவு முக்கியம். கரை போய் இறங்கணும்னா கப்பலில் நங்கூரம் இருக்கணும். அந்த நங்கூரம் என்ன செய்யும்? கப்பலை அடியில் போய் ஒரு பாறையில் போய் அதை போட்டு அப்படி நிறுத்தும். நங்கூரம் இல்லைன்னா கப்பல் கீழே அந்த கரை கிட்ட தூங்குறவங்களாம் எந்திரிங்க பார்க்கலாம். கரை கிட்ட வரும்போது என்ன ஆகும்? கப்பல் அலைகள்லாம் அப்படியே அலமோதும். இப்படி அப்படி இப்படி அப்படி ஆடும். கப்பல் கவுந்துரும். அலைகளுடைய பயங்கரங்களினாலே கப்பல் என்ன செய்யும்? கவுந்துரும். அதை ஸ்டெடியாக நிறுத்துறதுக்கு கப்பலுக்கு என்ன வேணும்? நங்கூரம் வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நங்கூரங்கள் துண்டிக்கப்பட்டதுனாலே உன் கப்பல் கவுந்துருச்சு. ஏன் கப்பல் கவுந்துச்சு? ஏன் கப்பல் கவுந்துச்சு? நங்கூரத்தை நீ வெட்டி விட்டுட்ட. இணைக்கப்படலை. கடமைக்கு இந்த சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கணுங்கிறதற்காக நீ சபைக்கு வர. ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா சபைக்குள்ள இருந்தா தானே நீ சபைக்கு வர. யூ ஆர் நாட் அட்டாச்ட். அநேகருடைய வாழ்க்கையிலே சபை ஒரு கடமையும் ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு. சபையில் என்ன நடக்குது, என்ன இடையில கூட்டம் நடக்குது, வேற என்ன காரியம் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைப்பா. வெரி ஃபைன், நீ ரொம்ப பிஸி, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு டைம் இல்லை, உனக்கு சூழ்நிலை மேலே எல்லாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் உன் கப்பல் கவுந்திருக்க எப்படி நிமித்த போற? நீ இணைஞ்சா மாத்திரம்தான் சிலவற்றை சரி செய்ய முடியும். இன்று சபையிலே ஒரு இணைப்பு இல்லாமல் விசுவாசிகளுக்குள்ள அவங்க வந்தால் நான் வரல, அவங்க போனால் அவங்க போட்டோம், நான் எங்கே இருக்கேன். உபாச ஜபத்துக்கு எத்தனை பேர் வரீங்க? வரதில்லை. ஏன் வரதில்லை? நீ வேற எங்கேயோ இணைக்கப்பட்டிருக்கிற, அதனால தான் நீ வரல. நீ சபையோட இணைக்கப்படு.
சபையின் மக்களோட ஜெபத்தில் இணைக்கப்படு. அது நங்கூரம். அது உன் வாழ்க்கையை வலுவாமல் காப்பாற்றும், விழுகாமல் நிலைநிறுத்தும். எல்லா கப்பலுக்கும் ஆபத்து வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஆபத்து வரும், உனக்கும் ஆபத்து வரும். நம்மை நிலைநிறுத்துவது நங்கூரம் என்கிற சபை, தேவனுடைய சரீரமாகிய சபை என்னையும் உன்னையும் நிலைநிறுத்தும். இந்த நங்கூரம் வெட்டப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் இந்த காலையில் உங்களை மிரட்டலை. சில நேரம் என் மெசேஜ் ரொம்ப ஹார்டாக கண்டமிங்காக உங்களை அப்படியே திட்டுற மாதிரி இருக்கலாம். நான் திட்டலை, நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா நல்லா சொல்ல உங்களுக்கு புரியலை, நல்லா சொன்ன நீங்கள் செவியை திறக்கலை. சபையிலே ஜபங்கள் நடக்கிறது, அதில் நீங்கள் ஒரு பகுதியா? இல்லை. நீங்கள் ஒரு பகுதி ஆனால் உங்கள் படகு கவிழ்வதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சபையிலே ஜபங்கள் நடக்கிறது, சபையிலே உபவாசங்கள் நடக்கிறது, சபையிலே ஊழியங்கள் நடக்கிறது. மேக் ஷூர் எல்லாவற்றிலும் இணைக்கப்பட்டிருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எப்படியாவது இவங்களை கட் பண்ணிட்டு அப்படி ஒரு சைடில் போகலான்ற பிளானை இன்னைக்கே நம்ம விட்டுருவோம். எப்போ கட் பண்ணலாம், எப்போ கொஞ்சம் ஒதுங்கலாம் நீ பிளான் போடுறியோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, நங்கூரம் கலண்டுருச்சு. நங்கூரம் உன்னை காக்க ஆயத்தமா இல்லை. யூ ஆர் இன் டேஞ்சர். நீ ஆபத்திலே இருக்கிறாய். சபையோடு இணைக்கப்படி. இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் இருக்கு. எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துருப்பீங்க? எல்லாரும் உட்காந்துருப்பீங்க. அந்த 10 பேர் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேரை தவிர யாரும் வரமாட்டேன். நீ உட்காந்து இரு, உன் கப்பல் கவிழ்ந்து போகும். ஐயா, தேவனுக்காக அவருடைய காரியத்தோடு அவருடைய சபையோடு இணைந்து கொள். நான் வார்த்தை சொன்னேன், நீ பிரிஞ்சிருக்கிறது உன் இருதய அளவில் இருக்கு. நீ பிரிஞ்சிருக்கிறது இவனை பிடிக்கல, அவனை பிடிக்கல, இவன்கிட்ட பிரச்சனை, அவன்கிட்ட பிரச்சனை, இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஏன் நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன், புயல் நடுவில் இருக்கிறேன். பேசுறத நிறுத்து, குறை பேசுறத நிறுத்து, தேவனுடைய மனைக்கு விரோதமாய் பேசுறத நிறுத்து. 2, உன் வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்க. நீ சபையோடு இணைக்கப்பட்டால் மாத்திரமே கரை சேர்வாய். ஓடிவா தேவ சபைக்கு. நான் கேட்குறேன், ஓகே சண்டே உனக்கு லீவ் இல்லை, சண்டே நீ பிஸி, வர முடியல, வேற என்னைக்கு வந்த சபைக்கு? கவனமாக இருங்க. இது அட்டெண்டன்ஸ் போட்டு பாஸ்டருக்கு தலையை காட்டிட்டு போகிற வேலை இல்லை. இது உன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற உன்னோட பாதுகாப்பு இதுல தான் அடங்கி இருக்கு. உன்னோட ஃபியூச்சர் இதுல இருக்கு. சபையை விட்டு தூரம் போனால் நீ ஆபத்தில் இருக்கிறாய். தேவனை விட்டு நீ தூரம் போனா, நான் எப்பவுமே சொல்றேன், சின்னதுல இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு சத்தியம், நீ எதை வேணாலும் இழக்கலாம், தேவ சமூகத்தை சபையை இழந்துராத. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளங்க, இழுத்துட்டு வந்து உட்கார வைங்க. வைராக்கியம் இருக்கட்டும். பெற்றோரே வைராக்கியமா இருங்க. நீங்களே இப்படி இப்படி அசைஞ்சிட்டு இருந்தா எப்படி நம்ம அடுத்த தலைமுறையை தேவனுக்குள்ள நிலைநிறுத்துவோம்? பி கேர்ஃபுல். பெருமைக்காக சொல்லலை. ஒரு தங்கச்சி வரா, ஊருக்கு போய் நாங்கள் சேர்றதுக்கு போன வாரத்தில் அவள் வீட்டை போய் பார்த்து ஒரு ஜோமன்ட்டு வரலான்னு போனோம். 2 மணி நேரம் போனோம். வெறும் காட்டு பாதை. வாரம் வாரம் பிள்ளைகளோட தேவ சமூகத்துக்கு ஓடி வரா. ஏன்னா அவன் நங்கூரம் இருந்தால்தான் நான் கரை சேருவேன் என்கிற உண்மையை புரிந்துக்கிட்டா. பிள்ளை இந்த வாரம் 10th எழுத போகுது. ஸ்கூலில் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது. அந்த தாய் சொன்னிச்சு, அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை, அது மனிதனோட வார்த்தை.
தேவனுடைய வார்த்தையை விட மனிதனுடைய வார்த்தை மேலோங்கிடக்கூடாது. நான் கேட்குற டீச்சராக வந்து உனக்கு கூட பரீட்சையில் உதவி செய்ய போது நீ காப்பி அடிக்கிறியான்னு பார்த்து உன்னை போட்டு தான் கொடுக்கும். ஆனால் தேவனோ உன் கூட உட்கார்ந்து உனக்கு உதவி செய்வார். திருத்திருக்கிறவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்க செய்வார். அந்த தேவனை உன் பிள்ளைக்கு காட்டி கொடு. அந்த தேவனோட உன் பிள்ளை என்னச்சிரு. வைராக்கியமாறு சபையே, வைராக்கியமாறு. சில விஷயம் தேவனால மாத்திரம்தான் செய்ய முடியும். நீ தேவனை விட்டு உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இன்று ஒரு முடிவு எடுக்கணும் சர்ச். இன்னைக்கு ஒரு முடிவு. நான் வாழ்ந்தா இப்படி ஒரு கிறிஸ்தவனாக தான் வாழ்வேன். சபைக்கும் எனக்கும் தூரம் இருக்காது. மேக் ஷூர். அதே சபையிலே உள்ள மக்களுக்கும் எனக்கும் தூரம் இருக்காது. உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது. சர்ச்சில் எல்லாரோடையும் பிரயாணிக்கிறது கடினமாக தான் இருக்குது இல்லை? சிலர் அப்படி மூக்க குத்தி தான் பேசுகிறாங்க இல்லை? சிலர்கிட்ட கிட்ட போய் ஹலோ சொல்லவே பயமாக இருக்கு. காயப்படுத்துகிற வார்த்தைகளுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, விட்டு விலகிட்டனா நீ கரை சேர மாட்ட. அவ்வளோதான், சிம்பிள். பரவாயில்ல, அவங்க அப்படி சொல்லலைன்னு கையை பிடிச்சிக்கோ. யாரையும் விட்டு விலகாத. யாருடைய பலவீனத்தையும் கண்டு ஒதுங்கி போயிடாத. அது நம்முடைய சரீரம். சில விரல் வலிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கான வெட்டியாக போட்டேன் சொல்லுங்க. தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு அது இந்த காலகட்டங்களில் வாலிப பிள்ளைங்களுக்கு 24/7 தலை வலிக்குது. வலிக்குதா? தலை என்ன கிள்ளியாக எரிஞ்சிட்ட கூட தானே வச்சுருக்க. சிலது கொஞ்ச நாளைக்கு தலைவலியாக தான் இருக்கும். பரவாயில்ல, தாங்கிக்கும். தைலம் போட்டு போட்டு சோத்திரம் போட்டு போட்டு அப்படியே வச்சுக்கோ. கொஞ்ச நாளில் செட் ஆகிடும். சரியா? பிரிஞ்சனா தோற்று போயிடுவேன். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. பிரிஞ்சிட்டோன்னா தோற்று போயிடுவோம். எனக்கு உட்பட சொல்கிறேன். உன்னை விட்டுட்டேன்னா நான் இழந்துருவேன், நான் தோற்றுருவேன். சபையோட இணைக்கப்பட்டு ரோமர் 1:21 அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. போதும். தேவனை துதியாமலும் மதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தார்கள். They didn't give the glory. ஆண்டவருக்கு உண்டாக வேண்டிய மகிமையை கொடாதிருந்தார்கள். அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கப்பா. கப்பலில் புயல் பயங்கரமாக அடித்து ராவும் பகலும் மழை ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்குது. சூரியனும் வரல, சந்திரனும் வரல, கப்பலும் போகவும் முடியல. காற்று ஒரு பக்கம் கப்பலை இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. என்ன செஞ்சாங்களாம்? கப்பலுக்குள்ளே இருந்தவங்க இருந்த சரக்கெல்லாம் வெளியே தூக்கி போட்டான், சாப்பாட்டெல்லாம் வெளியே தூக்கி போட்டான், எல்லா தளபாடங்களையெல்லாம் தூக்கி வெளியேறு. அவனால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சான். உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் செய்கிற வரைக்கும் நீங்கள் தோற்று தான் போவீங்க. நம்ம ஊரில் ஆட்டோவில் பின்னாடி எழுதி வச்சுருப்போம், தன் கையே தனக்குதவி செய்யும் தொழிலே தெய்வம். இது மாதிரிலாம் ஒரு முட்டாள்தனமான பழமொழி உலகத்திலேயே இல்லை. நீ செஞ்சு பாரு, தோத்து தான் போவ. நீ உன்னுடைய பலத்தை கொண்டு முயற்சிக்கிற வரைக்கும் நீ இந்த யுத்தத்திலே ஜெயிக்கவே மாட்டாய். இந்த யுத்தம் எப்போ தெரியுமா ஜெயமாச்சு? இந்த கப்பல் பிரயாணம் எப்போ தெரியுமா கரையை போய் சேர்ந்துச்சு? நல்ல கவனிங்க. பவுல் சொன்னார், நான் சொல்கிறபடி செய், என்னோட என. ஓகே, எல்லாரும் இணைஞ்சிட்டான். இப்போ அவன் நினச்சான் ஏதோ எல்லாம் அனுகூலமாக வந்துச்சு. திடீர்னு ஒரு கரை தெரியுது, திடீர்னு எல்லாரும் சாப்பிட்டான், திடீர்னு எல்லாரும் ஒரு கட்டை மேலே ஏறி உட்காந்தான், எல்லாரும் போய் கரை. அவன் நினச்சான் எப்படியோ என்ன. இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. பரலோகத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஒரு ஆள் இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு ஆள் இல்லை, ஒரு சேனையே வச்சிருக்கிறாரு. நல்ல கவனியே, ஒரு சேனையின் தளபதி. இஸ் a lord of hosts. ஒரு சேனை அதிபன். அவருக்கு ஒரு சேனையே இருக்கு. அந்த சேனை எப்படிப்பட்ட சேனை தெரியுமா?
சொல்லுங்கள், அந்த சேனையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? 2 விஷயம் செய்யும். ஒன்று துதிக்கும், இன்னொன்று ஜெயிக்கும். நல்ல கவனிங்க, இந்த சேனை தோத்து போகிற சேனை இல்லை, அது யுத்தம் பண்ணுற சேனை, யுத்தத்தை ஜெயிக்கிற சேனை. இந்த சேனை துதிக்கிற சேனை. நான் துதிக்கவன ஒத்த ஆளுங்க எனக்கு விரோதமாக 1000 பேர் கூடி நிற்கிறான், ரைட்டு, என்னால் அவனை ஜெயிக்க முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுது, நான் அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது அந்த சேனை என்னோடு சேர்ந்து கொள்ளுகிறது. அந்த சேனை என்னோட சேர்ந்துட்டா என் யுத்தத்தில் நான் தோப்பேனா? இன்னைக்கு பிரச்சனையே துதி என்கிறது வெறும் ஒரு சில நிமிஷங்களுக்கான சபையின் ஆராதனையிலே ஒரு பகுதி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், சபையே, மேக் பிரைஸ், துதியை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாத்து. துதியை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நின்னா துதிக்கணும், உட்கார்ந்தா துதிக்கணும். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல் இல்லாதவங்க யாராவது தூக்குங்கன்னா யாருமே தூக்குவீங்களான்னு தெரில. எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கா? இருக்குது. உன்கிட்ட மொபைல் சொந்தமாக இல்லைன்னா கூட உன் அப்பா மொபைல் ஒன்று தான், உங்கள் அம்மா மொபைல் ஒன்று தான். அதனால் எனக்குலாம் மொபைலே இல்லை அப்படிலாம் சும்மாலாம் கதைலாம் விடக்கூடாது. உங்கள் அம்மாட்ட இருக்கிறத விட உன்கிட்ட தான் நிறையா இருக்குது. கரெக்டா? ரைட். இப்போ இந்த மொபைலில் எத்தனை பேர் பாட்டு கேட்குறீங்க? காதில் எப்போ பார்த்தாலும் ஒன்று இப்படி லைட் ஒன்று வந்து போகுது. ஆனால் காது தான், அதில் என்ன இருக்குதுல்ல, ஒரு லைட்டு வருது, உத்து பார்த்தா அதில் என்னமோ உள்ள ஒரு வண்டு மாதிரி இருக்கும். அது பேர்லாம் எனக்கு தெரியாது. அதில் என்ன கேட்குற? எனக்கு தெரில, நான் சொல்கிறேன். அதில் ஆராதனையை கேளு, அதில் தேவனை துதிக்கிற பாடலை கேட்டுப்பார், அதோட இணைஞ்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்துப்பார். நீ தோற்று போன எல்லா பகுதிகளையும் ஜெயிப்பாய். சகோதரிகளே, வீட்டில் உட்கார்ந்து பாடிப்பார். வார்த்தையை தான் பாட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ உள்ள பாட்டை ரொம்ப பாடாத, ஏன்னா அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி பாடியிருக்காங்க. நீ நல்ல பழைய ஃபாதர் பாட்டு, பழைய பாடல்களை பாட்டு புக்கு ஒன்று வாங்கி வச்சு உட்காந்து, நான் நிறைய சகோதரிகளை பார்த்துருக்கிறேன், சில சகோதரர்களை பார்த்துருக்கேன், பாட்டில் ஒரு பாட்டு கூட ராகம் தெரியாது, அவங்க பாடுறதான் ராகம். சொல்லுங்கள், நான் பாடுறதான் பாட்டு. ஆமாம், நான் மனசிலிருந்து பாடிட்டேன். நான் எவ்வளோ அழகாக பாடுறேங்கிறது பிரச்சனை இல்லை, நான் எங்கேருந்து பாடுறேன்றதான் பிரச்சனை. நான் இருதயத்திலிருந்து பாடினால் ஒரு சேனை என்னோடு கூட வரும். அந்த சேனை இல்லாமல் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அந்த சேனை எனக்கு முன்பாக போகாமல் நான் எப்படி இழந்த என் பிள்ளைய மீட்டெடுப்பேன்? எப்படி இழந்த என் குடும்பத்தை மீட்டெடுப்பேன்? எப்படி என் கணவனை நான் தேவனுக்குள்ள கொண்டு வருவேன்? எப்படி இழந்த என் குடும்பத்தை, என் தேசத்தை, என் சமுதாயத்தை நான் மீட்டெடுப்பேன்? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Praise has to become a habit. அது ஒரு வாழ்க்கையினுடைய பழக்கமா மாறணும். தம் அடிக்கிற ஹேபிட் இருக்கா? இருக்கு. குடிக்கிற ஹேபிட் இருக்கா? இருக்கு. அதை ஒழிக்கணுமா? அப்பப்போ துதிக்கிற ஹேபிட்டை அதிகப்படுது. நீ துதிச்சுக்கிட்டே இருப்பனா அது ஒரு சேனையை கூட கொண்டு வந்துடும். அது உனக்கா யுத்தம் பண்ணும். ஆமாம், சினிமா பார்க்குற ஹேபிட் இருக்குது, ஜெயிக்கும்ல, பார்க்குற வரைக்கும் சமாளிக்கிறேன், பார்த்துட்டேன்னா விழுந்துடுறேன் அப்படிங்கிறியா? நீ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் துதி நடந்துகிட்டே இருக்கட்டும். உணர்வு இருக்கும்போது எப்போவுமே அப்படி உணர்வே இல்லாத ஒரு கல்லா பாறாங்கல்லாம் இருக்கு. அதனால தான் சொன்னேன், ஒரு பிள்ளைக்குத்தான் நான் என்ன சொன்னாலும் புரியாது. நீ பிள்ளையா இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு அறிவு இருக்குன்னு நான் விரும்புகிறேன். உனக்கு அறிவு இருந்தால் நான் சொல்கிற வார்த்தையை கேளு. நீ ஆண்டவர் அவ்வப்போது சும்மா பேருக்கு ஒரு 4 லைன் பாட்டு நான் துதிச்சேன்ட்டு உக்காந்து ஒரு இடத்துல போய் உக்காந்து கதவை சாத்திக்கிட்டு ஆண்டவரை நல்லா துதிச்சு ஆவியில் நிறைஞ்சு பாடு, அந்நிய பாஷையில் பாடு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடிப்பார். உன் யுத்தங்களை தேவன் வெற்றியாய் மாற்றுவார். Praise has to be a habit. 3 விஷயம் சொன்னேன். 1, தேவனுடைய வார்த்தை அடக்கி வைக்கப்படக்கூடாது.
அநீதியினாலே தேவ வார்த்தை அடக்கப்படக்கூடாது. அதுக்கு விரோதமாக உன் வார்த்தை எழும்பக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. தேவ மனிதர்களை எதிர்க்கிறதும் ஒன்று தான், தேவ வார்த்தையை எதிர்க்கிறது ஒன்று தான், தேவ வார்த்தையை தூஷிக்கிறது ஒன்று தான். எங்கள் ஊரில் நல்லா கவனிங்களேன், நம்ம ஊரில் அரசியல்வாதிங்க கையில் மைக் கொடுங்க. இன்றைக்கி எதுக்கு முட்டி முட்டி ஜோம் பண்ணிட்டுருக்கோம்? எலெக்ஷனுக்கு. அடுத்து நம்ம ஆள் களத்தில் இறங்குனா நம்மளெல்லாம் அடியோட பிடுங்கி குப்பை தொட்டியில் போட்டுருவார். அந்த பேச்சு பேசுவார். வந்தாருன்னா சபை இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், சண்டே 1 மணி நேரம் தான் திறந்துருக்கணும், எல்லா சட்டமும் வரும். ஏன் வரும்? ஏன் அவர் நமக்கு விரோதமாக பேசுவார்? இன்னைக்கு நானும் நீயும் விரோதமாக பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இன்று சபை திருந்தாவிட்டால், நீ உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால், நான் தேவ வார்த்தைக்கோ தேவ மனிதர்களுக்கோ விரோதமாக பேச மாட்டேன் நீ முடிவு பண்ணிட்டு போ. குழப்பங்களை நீயே தேடிக்கொள்ளாதே, ஆபத்துக்களை நீயே தேடிக்கொள்ளாத. நெவர் ஸ்பீக் அகேன்ஸ்ட் எனிபடி. யாருக்கு தேவ வார்த்தைக்கு விரோதமாக பேசாத, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசாத. 2 சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. தேவ சபையோட இணைக்கப்பட்டது. அது நங்கூரம். அது உன்னை கரை சேர்க்கிற நங்கூரம். சர்ச் அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது நங்கூரம். அது உன் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு வாரம் சபைக்கு போனா மனசு பதபதைக்கணும். நாங்கள் வீட்டிலேயே ஜபிச்சோமே, நாங்கள் வீட்டிலேயே துதிச்சோமே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது உன்னோடு சம்பந்தம், என்னோட இல்லை, உன்னோடு உன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதை சரி செய்து கொண்டால் கரை சேரும் உன் படகு. 3 சொல்லுங்க. இப்பயே மறந்துட்டா வீட்டுக்கு எப்படி கொண்டு போவீங்க? தேவ சேனையோட இணைந்து கொண்டு. Be connected with word, be connected with the church, be connected with the kingdom. தேவ சேனையோடு இணைந்திரு. துதியினால் மாத்திரமே நீ இணைந்திருக்க முடியும். நீ இணைந்து கொண்டே இரு. உன் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவர் யுத்தம் நடப்பிச்சா ஒரு ஆளுக்கும் ஒரு சேதமும் வராது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கலகீழ கவர்ந்த கப்பலை அப்பா திரும்ப சரியாக்க உன்னை கூப்பிடுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூப்பிடுறது மாதிரி எத்தனையோ முறை வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடுற. ஏன்பா வர மாட்டேங்கிற? பக்கத்தில் கேளுடா. ஏன்பா வர மாட்டேங்கிற? ஏண்டா வர மாட்டேங்கிற? வந்துடுடா. வேற இடமில்லடா நீ தப்பி பிழைக்கிறதற்கு. தேவன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற